செப்டம்பர் 5 செங்கோட்டையன் மனம் திறந்து பேசுகிறார் அப்படின்னு சொல்லி இந்த 2-3 நாட்களாக பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் செங்கோட்டையன் அவர்களுடைய பேச்சு தான் அரசியலில் இருந்தது. இன்றைக்கி செய்தியாளர் சந்திப்பையும் நடத்தியிருக்கிறார் செங்கோட்டையன். எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாள் கெடு விதிச்சிருக்கிறாரு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. இன்னைக்கு எல்லா மீடியாக்களுமே செங்கோட்டையன் என்ன பேச போறார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு செய்தியாளர் சந்திப்பையே செங்கோட்டையன் அவர்கள் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய காலத்தில் எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத அவர்களுடைய அனுபவங்களையும் பேசியிருக்கிறாங்க. அதற்கடுத்து கட்சி அதிமுக ஒருங்கிணையணும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. 2019 2021 2024 சட்டசபை தேர்தல், இடைத்தேர்தல், இது ஊரக உள்ளாட்சி தேர்தல், இதெல்லாம் மோசமான ஒரு தோல்வியை அதிமுக சந்திச்சிருக்குது. கட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு எதிராக எஸ்டி சோமசுந்தரம் தனியாக விலகி 2 பாராளுமன்ற உறுப்பினர்களை கூட்டிகிட்டு போய் எம்ஜிஆருக்கு எதிராகவே ஊழல் வழக்குன்னு சொல்லிவிட்டு கவர்னர்கிட்ட போய் மனுவெல்லாம் கொடுத்தாங்க. அப்படிப்பட்டவர்களே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏற்றுக்கிட்டு தன் கட்சியில் இணைச்சிக்கிட்டாங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்களை அதிமுகவோட முக்கியமானவர்களாக பேசாத பேச்சுக்களா எல்லாருமே பேசி வெளியில் போனாங்க. அவங்களையெல்லாம் கட்சிக்குள்ளே இணைச்சிக்கிட்டாங்க. ஒருங்கிணைந்து நம்ம செயல்பட்டால் தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தெளிவாக இருந்தாங்க. அதனால தான் மக்கள் தொண்டாற்றக்கூடிய அதிமுகவில் யாரும் வெளியில் போகக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. பிரிந்து சென்றவர்கள் எல்லாத்தையுமே அரவணைச்சு மிகப்பெரிய வெற்றியும் கண்டாங்க. 2011 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பல வியூகங்களை வகுத்து தேமுதிகவோட கூட்டணி வச்சு இன்னைக்கு ஆட்சியை பிடித்தாங்க. அதுக்கடுத்து 2016 தன்னிச்சையாக களத்தில் நின்று இன்னைக்கு அதிமுகவுடைய ஆட்சியை கொண்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தை உருவாக்கிட்டு போன கட்டி காத்த இவர்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு நன்றி கடன் பட்டிருக்கோம் அப்படின்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரிந்து இருக்கக்கூடியவர்களை பூரா ஒருங்கிணைந்து நம்ம செயல்பட்டால் மட்டும்தான் அதிமுக வெற்றி பெற முடியும் அப்படி சொல்லி தொண்டர்களும் நினைக்கிறாங்க, பொதுமக்களும் நினைக்கிறாங்க. அப்போ இப்போ ஒருங்கிணையாமல் போச்சு அப்படின்னா வெற்றி என்பது சாத்தியமே இல்லை அப்படிங்கிறதையும் பேசியிருக்கிறார். இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தலில் படுமோசமான ஒரு தோல்வியை அதிமுக சந்தித்தது. அந்த தோல்விக்கு பின்னாடி மிகப்பெரிய பாடத்தையும் அதிமுக கற்றுக்கிட்டது. அதனால் நான் உட்பட அன்பழகன், திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், சிவி சண்முகம், தங்கமணி, வேலுமணி எல்லாருமே போய் அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே அவர்கிட்ட பேசினோம். அதை காதில் கூட போட்டுக்கிறல, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அன்றையிலிருந்து பார்த்தீங்கன்னா கட்சியினுடைய நடவடிக்கைகளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் என்னை அழைத்து எதுவுமே அவர் பேசுகிறதே கிடையாது. அதனால் அவருக்கும் எனக்குமான இடைவெளிகள் அதிகமாகிருச்சு அப்படிங்கிற மாதிரியும் செய்தியாளர் சந்திப்பில் பேசுகிறாங்க. அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை அதிமுக எவ்வளவோ பெரிய இடர்பாடுகள், பல சோதனைகள் சந்தித்த போதெல்லாம் கழகம்தான் நான் முக்கியம் அப்படிங்கிறத எண்ணி தான் நான் அதிமுகவிலேயே பயணித்தேன். எனக்கு 2 வாய்ப்புகள் வந்தபோதும் அந்த வாய்ப்புகள் வேண்டாம் என்று நான் உதறிவிட்டேன். அதிமுக ஒருங்கிணைப்பதற்கு நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயார் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் பேசியிருக்கிறார். அதிமுக ஒருங்கிணைப்புக்கு நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயார் அப்படிங்கிறதையும் பேசியிருக்காங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வெளியிட்ட அந்த அறிக்கையில், இந்த ஒருங்கிணைப்பு சம்பந்தமாக வெளியிட்ட அந்த அறிக்கையிலையும் செய்தியாளர் சந்திப்பில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பேசக்கூடியதையும் மேடைகளில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பேசக்கூடியதையும் எடுத்து செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்கிறாங்க. இன்றைக்கி கழகத்திலிருந்து பிரிந்து சென்றவர்கள் எல்லாருமே ஒருங்கிணைந்து செயல்பட்டால் தான் நல்லது அப்படின்னு சொல்லி கடிதங்கள் மூலமாகவும் மேடைகள் மூலமாகவும் பேசிக்கிட்டே வர்றாங்க. ஆனால் இங்கே ஒருங்கிணைக்காமல் நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக தோல்வியை மட்டும்தான் சந்திப்போம். இது மக்கள் எல்லாரும் விரும்புகிறது அதிமுக ஒருங்கிணைந்தே ஆகணும் அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காரு செங்கோட்டையன். செங்கோட்டையனுமே எடப்பாடி பழனிசாமி மீது கடுமையான ஒரு அதிருப்தியில் தான் இருக்கிறார். இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசக்கூடியது பார்த்தா அவ்வளவு அதிருப்தி தான். அவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாளில் இருந்தே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்குமான இடைவெளியில் அதிகமாகவே இருந்தது. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கினுடைய செய்தியாளர் சந்திப்பில் நம்ம பார்க்க முடிஞ்சது.
அதிமுக ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் வெற்றி அப்படிங்கிறத முழு மனதோடு அவர் வந்து ஏற்றுக்கிட்டு அதற்கான பயணத்தை வந்து நான் தொடங்க போகிறேன் அப்படிங்கிறதையும் வந்து செய்தியாளர் சந்திப்பில் வந்து சொல்லியிருக்கிறாரு. அந்த அதிமுக ஒருங்கிணைப்புக்கு யார் யாரெல்லாம் வந்து முன் வர்றாங்களோ அவங்களோடு இணைந்து நாங்கள் ஒருங்கிணைப்பு முயற்சியில் வந்து நாங்கள் மேற்கொள்வோம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாள் வந்து கெடு விதிச்சிருக்கிறாங்க. எப்படி விதிச்சிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் அந்த ஒருங்கிணைப்புக்கான அந்த முயற்சியில் வந்து இந்த 10 நாளைக்குள்ளே நீங்கள் மறுபரிசீலனை செய்யலை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அந்த தேர்தல் சுற்றுப்பயணம் சொல்கிற போகிற எந்த பரப்புரையிலுமே வந்து நான் கலந்துக்கிற மாட்டேன் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. 2024 பிஜேபியோட கூட்டணி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 30 தொகுதிகள்லையாவது நம்ம வந்து வெற்றி பெற்றுக்கலாம். இதை வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பில் அவர்களே வந்து பேசியிருக்கிறாங்க. நாங்கள் வந்து ஒற்றுமை இருக்கணும் தான் நாங்கள் வந்து நினைக்கிறோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் தோன்றித்தனமான ஒரு முடிவை வந்து எடுக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்கிறாங்க. ஆக மொத்தம் இன்னைக்கு மனம் திறந்து பேசக்கூடிய இந்த செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி மீது செங்கோட்டையன் வந்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறாங்க. தென் மாவட்டங்களை பொறுத்தளவில் ஒரு முக்கியமான தலைவர்களாக இருக்கக்கூடிய ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவர்களெல்லாம் உள்ளடக்கிய ஒரு அதிமுகவாக உருவானாதான் நல்லது. அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும். ஒரு பக்கத்தை மட்டுமே நம்பி நம்ம இருக்கக்கூடாது. இன்றைக்கி தென் மாவட்டம் போய் நம்ம வந்து அதிமுக வெற்றி பெறணும்னா அவங்களையும் உள்ளே இணைச்சா மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறாரு செங்கோட்டையன். ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன மாதிரியான முடிவு எடுக்க போகிறார் அப்படிங்கிறத எல்லாரும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. செய்தியாளர்கள் பலவிதமான ஒரு கேள்விகள்லாம் வந்து கேட்டாங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் சற்றும் சளைக்காம செங்கோட்டையன் அவர்கள் வந்து இது செய்தியாளர் சந்திப்பு வந்து நடத்தி இருக்கிறாங்க. தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும், புரட்சி தலைவி அம்மா அவர்களாக இருக்கட்டும், அவங்களாம் வந்து பிரிந்து சென்றவர்கள் எல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைந்தால் தான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி பிரிந்தவர்களை பூரா அரவணைச்சு கொண்டு போனாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்த அரவணைக்கணுங்கிற அந்த நினைப்பே அவர் வந்து இல்லாமல் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி செய்தியாளர் சந்திப்பில் போட்டு உடைச்சிட்டார். வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்த போறாருன்னு சொன்ன நாள்ல இருந்தே நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை வந்து ஒரு கேள்விக்குள்ளாக்குறது மாதிரி தான் பேசுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து நடந்தது. இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையை கேள்விக்குள்ளாக்குறது மாதிரி தான் இன்னைக்கு வந்து பேசி இருக்கிறாரு. தேர்தல் தொடர் தோல்விகளை வந்து கொடுத்தாச்சு. மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க? அதிமுகவுடைய ஆட்சி வந்து வரணும், திமுக வந்து வீழ்த்தணும், அப்படி அந்த எண்ணத்தில் வந்து மக்கள் வந்து இருக்கிறாங்க. அப்படி நம்ம ஒருங்கிணைக்காமல் நம்ம வந்து தேர்தல் களத்தில் நின்று நம்ம வந்து ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறது முடியாத காரியம். திரும்பவும் திமுக ஆட்சி வருவதற்கு நாமளே வந்து காரணமாயிடக்கூடாது. கண்டிப்பாக வந்து அதிமுக ஒருங்கிணைணும் அப்படிங்கிறத பேசியிருக்கிறாங்க. தொடர்ந்து எல்லாமே அவர் பேசினது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிமுக ஒருங்கிணைப்புக்கு என்னென்ன நான் செய்ய முடியுமோ அதற்காக நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயார் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்களை பற்றியுமே வந்து செங்கோட்டையன் வந்து புகழ்ந்து தான் அதில் வந்து பேசியிருக்கிறாரு. பிரிந்து அவர் வந்து இருந்தாலுமே நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயார், நான் எந்த கண்டிஷனும் நான் வந்து விதிக்க மாட்டேன், அதிமுக ஒருங்கிணைந்தால் தான் அம்மானுடைய ஆட்சியை கொண்டு வர முடியும் சொல்லிவிட்டு கடிதங்கள் மூலமாகவும் மேடைகள்லையும் செய்தியாளர் சந்திப்பிலையும் சொல்லிக்கிட்டே வர்றாரு. அப்படி இருக்கும்போது கட்சியை வந்து ஒருங்கிணைக்காம என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி போனா இது வந்து வெற்றி வந்து சாத்தியமாகாது. கண்டிப்பா வந்து அதிமுக ஒருங்கிணைந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில வந்து ஈடுபட்டிருக்கிறாரு. கடைசியா அவர் சொன்னது அதுதான், 10 நாள் எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு விதிச்சிருக்கோம், இதை வந்து மறுபரிசீலனை பண்ணணும், ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறதுக்கு மறுபரிசீலனை பண்ணணும். அப்படி பண்ண தவறினார் அப்படின்னா யார் யாரெல்லாம் வந்து ஒருங்கிணைப்புக்கு வந்து உறுதுணையா இருக்கிறாங்களோ அவங்கள கூட கூட்டிட்டு அது நாங்கள் ஒரு முடிவு எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியுடைய பரப்புரையில் நான் வந்து கலந்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக பேசிட்டாங்க. இதில் வந்து பவானிசாகர் எம்எல்ஏ, திருப்பூர் முன்னாள் எம்பி சத்யபாமா இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. கட்சியினுடைய முக்கியமான நிர்வாகிகள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கூட்டமே வந்து பொதுமக்களும் தொண்டர்களுமே வந்து அதிகமானவர் வந்து கூட ஆரம்பிச்சிட்டாங்க. செங்கோட்டையன் அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தெரியும் இல்லையா, அதனால் பிளான் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருக்கும் வந்து பார்க்குறது மாதிரி எல்இடி
திரை வச்சு அதன் மூலிமா வந்து பொதுமக்கள் வந்து அவருடைய செங்கோட்டையன் அவருடைய செய்தியாளர் சந்திப்பையும் வந்து பார்த்தாங்க. கடைசியில் செய்தியாளர் சந்திப்பு முடிச்சுட்டு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களையும் பொதுமக்களையும் பார்த்து அவருக்கு செய்தியாளர் சந்திப்பில் என்ன பேசினாரோ அதை பூரா பேசிட்டு எனக்கு ஆதரவளித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரத்தங்களுக்கும் நன்றி அப்படிங்கிறதையுமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆக மொத்தம் எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்குமான அந்த இடைவெளி மீண்டும் பெருசாயிருச்சு. எடப்பாடி பழனிசாமி கடைசி வரைக்கும் என்ன சொன்னார், இது இணைப்பு என்கிற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு வந்து சொன்னார் இல்லையா. இனி செங்கோட்டையின் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் அப்படிங்கிறத எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இனி எடப்பாடி பழனிசாமி ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தினா அதில் தெரிஞ்சு போகும். நன்றி, வணக்கம்.